மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 6ஆம் வகுப்பு கணிதத்தில் தகவல் செயலாக்கம் பாடத்தில் மாய முக்கோணத்தை பற்றி பார்ப்போம். மாணவர்களே, நீங்கள் அரசு வேலைக்கு செல்ல வேண்டுமென்றால் போட்டித் தேர்வுகளை எதிர்கொண்டு ஆக வேண்டும். அத்தகைய போட்டித் தேர்வுகளை அச்சமின்றி எதிர்கொள்வதற்கு நமக்கு இந்த தகவல் செயலாக்கம் பாடம் மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கிறது. எனவேதான் நமக்கு இந்த பாடப்பகுதியில் தகவல் செயலாக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. பாடத்திற்கு செல்வோமா? கற்றல் நோக்கங்கள். மாய முக்கோணத்தின் பட்டியலை முழுமையாக்குதல் மூலம் தீர்த்தல் என்பது கற்றல் நோக்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாய முக்கோணம். மாய முக்கோணம் என்றால் என்ன? முக்கோணம் என்றால் 3 உச்சிகள் 3 பக்கங்கள் இருக்கும் தானே? ஆம். அந்த முக்கோணத்தில் கொடுக்கப்பட்ட எண்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி முக்கோணத்தின் பக்கங்களின் கூடுதல் சமமாக இருக்குமாறு அமைப்பது தான் மாய முக்கோணம். அந்த மாய முக்கோணம் எவ்வாறு அமைப்பது என்பது பற்றி பார்ப்போமா? 1 முதல் 6 வரை எண்களை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கங்களின் கூடுதல் 12ஆக வருமாறு ஒரு மாய முக்கோணத்தை அமைப்போமா? படத்தை பாருங்க. நமக்கு 1 முதல் 6 வரை எண்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதால் நாம் 1லிருந்து 6 வரை எண்களை எழுதி கொள்ள வேண்டும். இப்போ முக்கோணத்தில் எத்தனை மூலைகள் இருக்கிறது? 3 மூலைகள் இருக்கிறது. எனவே பெரிய எண்களான 4, 5, 6 இதை முக்கோணத்தின் மூலைகளில் எழுத வேண்டும். எவ்வாறு எழுத வேண்டும்? கடிகார முள் திசைக்கு எதிர் திசையில் உச்சியிலிருந்து நாம் 4, 5, 6 என்று எழுதிக் கொள்வோமா? சரி. மீதமுள்ள எண்கள் என்ன? 1, 2, 3. இந்த எண்களை எங்கு எவ்வாறு எழுதுவது? அதாவது 1, 2, 3 இந்த எண்களை முக்கோணத்தின் பக்கங்களில் நிரப்ப வேண்டும். 1ஐ முதலில் எங்கு எழுத வேண்டும்? 1ஐ 4க்கும் 5க்கும் இடையில் எழுதிக் கொள்வோம். 1ஐ 4க்கும் 5க்கும் இடையில் தான் எழுத வேண்டுமா? இல்லை. நாம் முதலில் இதை எழுதி பார்ப்போம். நமக்கு முக்கோணத்தின் பக்கங்களின் கூடுதல் சமமாக வருகிறதா என்று பார்த்துவிட்டு பிறகு நாம் மாற்றிக்கொள்ளலாம். அடுத்து 2ஐ 5க்கும் 6க்கும் இடையில் எழுதிக் கொள்வோம். 3ஐ 6க்கும் 4க்கும் இடையில் எழுதிக் கொள்வோம். இப்பொழுது முக்கோணத்தின் பக்கங்களின் கூடுதல் சமமாக வருகிறதா என்று பார்ப்போமா? முதலில் 4, 1, 5 என்ற பக்கங்களின் கூடுதலை பார்ப்போம். இதனுடைய கூடுதல் 10. அடுத்த பக்கமாக 5, 2, 6 இவற்றின் கூடுதல் 13 கிடைக்கிறது. முக்கோணத்தின் அடுத்த பக்கமாக 4, 3, 6 இவற்றின் கூடுதல் 13 கிடைக்கிறது. ஆக முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கத்தின் கூடுதலானது வெவ்வேறு எண்களாக கிடைக்கிறது. நமக்கு மாய முக்கோணம் அமைப்பதற்கு முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கத்தின் கூடுதல் எவ்வாறு இருக்க வேண்டும்? சமமாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு சமமாக இல்லை. நாம் இப்பொழுது உச்சியில் உள்ள எண்களை அப்படியே வைத்துக்கொண்டு பக்கங்களுக்கு இடையே உள்ள எண்களை மாற்றி ஒரு மாய முக்கோணம் வருகிறதா என்று பார்ப்போம். முதலில் நாம் 4க்கும் 5க்கும் இடையில் 1ஐ இட்டோம் அல்லவா? இப்பொழுது 4க்கும் 6க்கும் இடையில் 1ஐ எழுதிக் கொள்வோம். முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கங்களின் கூடுதல் நமக்கு வெவ்வேறு எண்களாக இருக்கிறது. அப்படியானால் நாம் எடுத்துக்கொண்ட இந்த எண்கள் தவறான எண்களாகும். முதல் வரிசையில் 4ம், இரண்டாவது வரிசையில் 1, 3ம், மூன்றாவது வரிசையில் 5, 2, 6 என்ற வரிசையில் நாம் எடுத்துக்கொண்ட முறை தவறாகும். மற்றொரு முறையில் நாம் இதை முயற்சி செய்து பார்ப்போம். இப்பொழுது நாம் உச்சிகளை அப்படியே வைத்துக்கொண்டு, அதாவது மூலைகளை அப்படியே வைத்துக்கொண்டு பக்கங்களுக்கு நடுவில் உள்ள எண்களை மாற்றி அமைத்து ஒரு மாய முக்கோணம் வருகிறதா என்று பார்ப்போமா? நாம் ஏற்கனவே
4க்கும் 5க்கும் இடையில் ஒன்றை இட்டு கடிகார முள் திசைக்கு எதிர் திசையில் எண்களை குறித்தோம் அல்லவா? இப்பொழுது ஒன்றை 4க்கும் 6க்கும் இடையில் குறித்து மீதமுள்ள 2, 3ஐ கடிகார முள் திசைக்கு எதிர் திசையில் குறிப்போம். அப்படியானால் 2ஆனது 4க்கும் 5க்கும் இடையிலும் 3ஆனது 5க்கும் 6க்கும் இடையிலும் எழுதி கொள்வோம். இப்பொழுது முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கங்களின் கூடுதலை பார்ப்போம். முதலில் ஒரு பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். 4, 2, 5 இவற்றின் கூடுதலை பாருங்க, 11 கிடைக்கிறது. அடுத்த பக்கத்தை பாருங்க, 5, 3, 6 இவற்றின் கூடுதல் என்ன? 14 கிடைக்கிறது. அடுத்த பக்கம் 4, 1, 6 இவற்றின் கூடுதல் என்ன? 11 கிடைக்கிறது. அப்படியானால் நாம் முதல் வரிசையில் 4ம், இரண்டாவது வரிசையில் 2, 1ஐயும், மூன்றாவது வரிசையில் 5, 3, 6 என்ற எண்களையும் எடுத்துக்கொண்ட முறை தவறாகும். ஏனெனில் முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கங்களின் கூடுதலானது நமக்கு வெவ்வேறு எண்களாக கிடைக்கிறது. அப்படியானால் நாம் எண்களை இடமாற்றி மீண்டும் முயற்சி செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் உச்சிகளை அப்படியே வைத்துக்கொண்டு பக்கங்களுக்கு நடுவில் உள்ள எண்களை மீண்டும் மாற்றி அமைத்து முயற்சி செய்து பார்ப்போம். 1ஐ 5க்கும் 6க்கும் இடையில் எழுதிக்கொள்வோம். 2ஐ 6க்கும் 4க்கும் இடையிலும், 3ஐ 4க்கும் 5க்கும் இடையிலும் எழுதிக்கொள்வோம். அடுத்து நாம் செய்ய வேண்டியது என்ன? முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கங்களின் கூடுதலை காண வேண்டும். முதல் பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். 4, 3, 5 இவற்றின் கூடுதல் என்ன? 12 கிடைக்கிறது. அடுத்த பக்கம் 5, 1, 6 இவற்றின் கூடுதல் என்ன? இதுவும் 12. அடுத்த பக்கம் 4, 2, 6 இவற்றின் கூடுதல் என்ன? இதுவும் 12 கிடைக்கிறது. ஆக இந்த முக்கோணத்தில்தான் முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கங்களின் கூடுதல் சமமாக 12 என்று வருகிறது. எனவே நாம் ஒரு மாய முக்கோணத்தை அமைத்து விட்டோம். நாம் ஏற்கனவே கூறியது போல இந்த முக்கோணத்தில் என்ன செய்தோம்? எடுத்துக்கொண்ட முதல் 6 எண்களையும் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தினோம். அதே போல பக்கங்களின் கூடுதலானது சமமாக கிடைக்கிறது. இதுவே மாய முக்கோணம் ஆகும். இது போன்ற மற்றும் ஒரு வினாவை பார்ப்போமா? 1லிருந்து 9 வரை எண்களை ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி மாய முக்கோணத்தை அமைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். எத்தனை மாய முக்கோணங்களை அமைக்கலாம் என்ற வினாவையும், எத்தனை மாய முக்கோணங்களை அமைக்கலாம் என்ற வினாவையும், மாய முக்கோணத்தில் பக்கங்களின் கூடுதலை காண்க என்ற வினாவிற்கும் நாம் ஒரு வழியிலே விடை காண முடியும். படத்தை பாருங்க. நம்ம ஏற்கனவே கூறியிருக்கிறோம், 1லிருந்து 6 வரையான எண்களை எடுத்துக்கொண்டு ஒரு மாய முக்கோணத்தை எவ்வாறு அமைப்பது என்பதை இப்பொழுதுதான் பார்த்தோம். அதே போல 1லிருந்து 9 வரையான எண்களை எடுத்துக்கொண்டு நாம் எண்களை இடமாற்றி மாய முக்கோணங்களை உருவாக்க வேண்டும். அதுபோல உருவாக்கிய மாய முக்கோணங்கள் தான் இங்கு நமக்கு காட்டப்படுகிறது. முதல் படத்தில் பாருங்க. முதல் படத்தில் உள்ள முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கங்களின் கூடுதல் 17 வருமாறு எண்கள் இடப்பட்டிருக்கிறது. அடுத்த படத்தில் இரண்டாவது முக்கோணத்தின் பக்கங்களின் கூடுதலானது சரியாக 19 வரும்படி நாம் எண்களை மாய முக்கோணத்தில் இடம்பெற செய்திருக்கிறோம். இதே போல 3வது, 4வது, 5வது மாய முக்கோணங்களை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அதே போல மாய முக்கோணத்தின் ஒவ்வொரு பக்கங்களின் கூடுதல் என்ன அப்படிங்கிற வினாவிற்கு நாம் 17, 19, 20, 23, 21 வருமாறு நாம் 5 மாய முக்கோணங்களை உருவாக்க முடியும். இதிலிருந்து நாம் 1லிருந்து 9 வரையான எண்களை எடுத்துக்கொண்டு ஒரு மாய முக்கோணத்தை அமைக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியும் என்று முன்னே கூறினேன் அல்லவா? அதற்கான விடைதான் இது. அடுத்த வினாவை பார்ப்போம். 1லிருந்து 7 வரை எண்களை பயன்படுத்தி வட்டங்களை நிரப்பி ஒவ்வொரு நேர்கோட்டிலும் கூடுதல் ஒரே எண்ணாக வருமாறு அமைக்க.
படத்தை பாருங்க. முதலில் நாம் 1லிருந்து 7 வரை எண்களை எழுதி கொள்ள வேண்டும். 4ஐ நடுவிலும், 1ற்கு நேராக 7ஐயும், 2ற்கு நேராக 5ஐயும், 2ற்கு நேராக 6ஐயும், 3ற்கு நேராக 5ஐயும் இட்டு நிரப்பிக்கொள்வோம். இப்பொழுது நேர்கோட்டுகளின் கூடுதல் சமமாக வருகிறதா என்று பார்ப்போம். முதலில் 1, 4, 7 அந்த நேர்கோட்டை எடுத்துக்கொள்வோம். இவற்றின் கூடுதல் என்ன வருகிறது? 1 கூட்டல் 4 5, 5 கூட்டல் 7 12. அடுத்து 2, 4, 6 எண்கள் இடம்பெற்ற நேர்கோட்டை எடுத்துக்கொள்வோம். இவற்றின் கூடுதல் என்ன வருகிறது? 2 கூட்டல் 4 6, 6 கூட்டல் 6 12. அடுத்து 3, 4, 5 இந்த எண்கள் இடம்பெற்ற நேர்கோட்டை எடுத்துக்கொள்வோம். இவற்றின் கூடுதல் என்ன வருகிறது? 3 கூட்டல் 4 7, 7 கூட்டல் 5 12. ஆக நேர்கோட்டுகளின் கூடுதல் நமக்கு சமமாக 12 என்று வருகிறது. இதே போல நடுவில் 1ஐ இட்டு நேர்கோட்டின் கூடுதல் 10 வருமாறு ஒரு படத்தையும், மையத்தில் 7ஐ இட்டு நேர்கோட்டுகளின் கூடுதல் 14 வருமாறும் நாம் படத்தை உருவாக்க முடியும். அதைத்தான் நீங்கள் படத்தில் பார்க்கிறீர்கள். அடுத்து படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இந்த முக்கோணங்களை நாம் எவ்வாறு எண்ணுவது என்பதை நாம் பார்ப்போம். ஏ என்பது ஒரு முக்கோணத்தையும், பி என்பது ஒரு முக்கோணத்தையும், சி என்பது ஒரு முக்கோணத்தையும், டி என்பது ஒரு முக்கோணத்தையும், மொத்தம் 4 முக்கோணங்களை குறிக்கிறது. அதே போல 2 முக்கோணங்கள் இணைந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்க முடியுமா என்று பார்ப்போம். ஏயும் டியும் ஒரு முக்கோணத்தை உருவாக்குதா? இல்லை. பியும் டியும் இணைந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்க முடியுதா? அதுவும் இல்லை. சியும் டியும் இணைந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்க முடியுதா? அதுவும் ஒரு முக்கோணத்தை உருவாக்கவில்லை. ஏயும் பியும் இணைந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்க முடிகிறதா? அதுவும் இல்லை. ஏயும் சியும் இணைந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்க முடிகிறதா? இல்லை. பியும் சியும் இணைந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்க முடிகிறதா? இல்லை. ஏபிசிடி இணைந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்க முடிகிறதா? ஆம், பெரிய முக்கோணத்தை உருவாக்குகிறது. ஆக ஏபிசிடி என்ற 4 முக்கோணமும் ஏபிசிடி இணைந்து ஒரு முக்கோணமும் ஆக மொத்தம் 5 முக்கோணங்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன என்று மற்றொரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். நட்சத்திரம் போன்ற ஒரு படம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த படத்தில் எத்தனை முக்கோணங்கள் இருக்கிறது என்று எவ்வாறு எண்ணுவது என்பதை பற்றி பார்ப்போமா? சரி, படத்தை பாருங்க. ஏ என்பது ஒரு முக்கோணத்தையும், பி என்பது ஒரு முக்கோணத்தையும், சி என்பது ஒரு முக்கோணத்தையும், டி என்பது ஒரு முக்கோணத்தையும், இ என்பது ஒரு முக்கோணத்தையும் குறிக்குது. நடுவில் உள்ள அந்த வண்ணம் தீட்டாத பகுதி ஒரு முக்கோணத்தை குறிக்குமா? கண்டிப்பாக குறிக்காது. ஏன்னா ஒரு முக்கோணத்திற்கு 3 பக்கங்கள் வேணும். 3 பக்கங்கள் இருந்தால் தான் அது முக்கோணம்னு சொல்லுவோம். நடுவில் உள்ள வடிவம் 3 பக்கத்திற்கு மேலே இருக்குது. அதனால் அது ஒரு முக்கோணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. சரி, சென்ற கணக்கில் பார்த்தது போல 2 முக்கோணங்கள் இணைந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்க முடியுமா? 2ற்கு மேற்பட்ட வடிவங்கள் இணைந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். ஏஎஃப்சி இணைந்து ஒரு முக்கோணத்தையும், ஏஎஃப்டி ஒரு முக்கோணத்தையும், பிஎஃப்இ ஒரு முக்கோணத்தையும், பிஎஃப்டி ஒரு முக்கோணத்தையும், சிஎஃப்இ ஒரு முக்கோணத்தையும் குறிக்குது. இங்கு நாம் சிஎஃப்ஏ என்பதை நாம் எழுத வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே ஏஎஃப்சி என்று எழுதிவிட்டோம். ஏஎஃப்சி என்றாலும் சிஎஃப்ஏ என்றாலும் ஒன்றுதான். ஆக இந்த வகையில் நமக்கு ஒரு 5 முக்கோணங்கள் கிடைக்கிறது. அப்படியானால் இப்படத்தில் இடம்பெற்ற மொத்த முக்கோணங்கள் எத்தனை? 5 கூட்டல் 5 10. இப்போ படத்தை பாருங்க. இந்த படத்தில் இடம்பெற்ற முக்கோணங்கள் எண்ணிக்கை எத்தனை பார்ப்போமா? ஏற்கனவே நம்ம முக்கோணங்களை எவ்வாறு எண்ணுவது என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம் இல்லையா? அதே வரிசையில் இந்த படத்தில் இடம்பெற்ற முக்கோணங்களின் எண்ணிக்கையும் பார்ப்போமா? பாருங்க. ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் இது எல்லாமே தனித்தனியாக 8 முக்கோணத்தை குறிக்குது. ஏற்கனவே நம்ம சொன்னோம், 2 வடிவங்கள் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்க முடியுதா அல்லது 2க்கு மேற்பட்ட வடிவங்கள் சேர்ந்து ஒரு முக்கோணத்தை உருவாக்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம். பியும் சியும் சேர்ந்து ஒரு முக்கோணத்தையும், பியும் எஃப்பும் சேர்ந்து ஒரு முக்கோணத்தையும்,
ஜியும் சியும் இணைந்து ஒரு முக்கோணத்தையும் ஜியும் எஃப்பும் இணைந்து ஒரு முக்கோணத்தையும் உருவாக்க முடியும். ஆக ஏற்கனவே பார்த்த 8, இப்பொழுது பார்த்த ஒரு 4, மொத்தம் இப்படத்தில் 12 முக்கோணங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த வினாவை பார்ப்போம். படத்தை பாருங்க. பின்வரும் படத்தில் 10வது அமைப்பில் எத்தனை புள்ளிகள் இருக்கும் என காண்க. இந்த படத்தை நன்றாக உற்று நோக்குங்க. முதல் அமைப்பில் ஒரே ஒரு புள்ளி தான் இடம்பெற்றிருக்கிறது. இரண்டாவது அமைப்பில் 1, 2, 3 3 புள்ளிகள் இடம்பெற்றிருக்கிறது. மூன்றாவது அமைப்பில் 1, 2, 3, 4, 5, 6 புள்ளிகள் இடம்பெற்றிருக்கிறது. இதே போல் 4வது அமைப்பில் 10 புள்ளிகளும் 5வது அமைப்பில் 14 புள்ளிகளும் இடம்பெற்றிருக்கிறது. ஆக இந்த கணக்கில் 10வதாக இடம்பெற்ற அமைப்பில் எத்தனை புள்ளிகள் இருக்கிறது என்பதை எவ்வாறு நாம் தெரிந்து கொள்வது? முதலில் இந்த புள்ளிகள் எவ்வாறு இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டால்தான் 10வது அமைப்பில் எத்தனை புள்ளிகள் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் காண முடியும். எனவே இந்த அமைப்பில் புள்ளிகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போமா? சரி, முதலில் நான் எண் தொடரை எடுத்துக்கொள்கிறேன். 1, 2, 3, 4, 5 என வரிசையாக எண் தொடரை எடுத்துக்கொள்கிறேன். முதல் அமைப்பில் முதல் எண்ணை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். இரண்டாவது அமைப்பில் முதல் 2 எண்களின் கூடுதலாக நாம் எடுத்துக்கிறோம். இதே போல் மூன்றாவது அமைப்பு ஏற்கனவே இரண்டாவது அமைப்பு அப்படிங்கிறதுனால எண் தொடரில் முதல் 2 எண்களை நம்ம எடுத்துக்கிட்ட மாதிரி மூன்றாவது அமைப்பில் முதல் 3 எண்களை எடுத்துக்கிட்டு நாம் கூட்டணும். அப்போ முதல் 3 எண்கள் என்னென்ன? 1, 2, 3. இவற்றின் கூடுதல் என்ன? 6 புள்ளிகள் தான் மூன்றாவது அமைப்பில் இடம்பெற்றிருக்கிறது. இதே போல் 4வது அமைப்பில் இடம்பெற்ற புள்ளிகள் எத்தனை? 4வது அமைப்பில் முதல் 4 எண்களை எடுத்துக்கொண்டு கூட்டியிருக்கிறார்கள். முதல் 4 எண்களாக 1, 2, 3, 4. இவற்றின் கூடுதல் 10. இதே போல் 5வது அமைப்பில் முதல் 5 எண்களை எண் தொடரில் எடுத்து கூட்டியிருக்கிறார்கள். 1, 2, 3, 4, 5. இவற்றின் கூடுதல் 15. இதேபோல் 10வது அமைப்பில் எத்தனை புள்ளிகள் இடம்பெறும்? ஆக எண் தொடரில் நாம் முதல் 10 எண்களை எடுத்துக்கொண்டு கூட்ட வேண்டும். 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் 4 கூட்டல் 5 கூட்டல் 6 கூட்டல் 7 கூட்டல் 8 கூட்டல் 9 கூட்டல் 10. இவற்றினுடைய கூடுதல் 55. எனவே 10வது அமைப்பில் நமக்கு 55 புள்ளிகள் இடம்பெற்றிருக்கும். அடுத்த வினாவை பார்ப்போம். படத்தை பாருங்க. முதல் அமைப்பில் படத்தை பாருங்க. மேற்கண்ட புள்ளி அமைப்பில் அடுத்த அமைப்பை வரைக. படத்தை நன்றாக உற்று நோக்குங்கள். முதல் அமைப்பில் 2 புள்ளிகள் இடம்பெற்றிருக்கிறது. இரண்டாவது அமைப்பில் முதல் வரிசையில் 2 புள்ளிகளும் இரண்டாவது வரிசையில் 3 புள்ளிகளும் இடம்பெற்றிருக்கிறது. மொத்தம் 5 புள்ளிகள் இடம்பெற்றிருக்கிறது. மூன்றாவது அமைப்பில் பாருங்கள், முதல் வரிசையில் 2 புள்ளிகளும் இரண்டாவது வரிசையில் 3 புள்ளிகளும் மூன்றாவது வரிசையில் 4 புள்ளிகளும் இடம்பெற்றிருக்கிறது. அப்படியானால் அடுத்த அமைப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா, முதல் வரிசையில் 2 புள்ளிகளும் இரண்டாவது வரிசையில் 3 புள்ளிகளும் மூன்றாவது வரிசையில் 4 புள்ளிகளும் நான்காவது வரிசையில் சரியாக சொன்னீங்க 5 புள்ளிகளும் இடம்பெற்றிருக்கும். நம்ம படத்தில் பார்க்குறோம். மேலும் ஒவ்வொரு அமைப்பிலும் எத்தனை புள்ளிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை அட்டவணைப்படுத்துக. முதல் நாம் அட்டவணையில் அமைப்பையும் அதற்கு கீழ் புள்ளிகளின் எண்ணிக்கையும் எழுதிக்கொள்ள வேண்டும். அமைப்பில் பார்த்தீங்கன்னா முதல் அமைப்பில் 2 புள்ளிகள் இடம்பெற்றிருக்கிறது. இரண்டாவது அமைப்பில் மொத்தம் 5 புள்ளிகள் இடம்பெற்றிருக்கிறது. மூன்றாவது அமைப்பில் மொத்தம் 9 புள்ளிகள் இடம்பெற்றிருக்கிறது. நான்காவது அமைப்பு நாம் எழுதணும் இல்லையா, அதில் மொத்தம் 14 புள்ளிகள் இடம்பெற்றிருக்கிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, அடுத்து அமைப்பு விதியை விளக்குக. இந்த புள்ளிகள் எந்த அமைப்பில் அமைந்திருக்கிறது? சரிங்களா? படத்தை பாருங்கள். முதல் அமைப்பில் 2 புள்ளிகளும் இரண்டாவது அமைப்பில் முதல் வரிசையில் 2 புள்ளிகள் இரண்டாவது வரிசையில் 3 புள்ளிகளும் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த அமைப்பை பாருங்கள். முதல் வரிசையில் 2 புள்ளிகளும் இரண்டாவது வரிசையில் 3 புள்ளிகளும் மூன்றாவது வரிசையில் 4 புள்ளிகளும் இடம்பெற்றிருக்கிறது. ஆக எந்த அமைப்பில் இது இடம்பெற்றிருக்கிறது? முதல் அமைப்பில் ஒன்றை தவிர்த்து அடுத்த ஒரு இலக்கத்தை எடுத்து எழுதியிருக்காங்க.
இரண்டாவது வரிசையை பாருங்க, ஒன்றை தவிர்த்துட்டு அடுத்த 2 இலக்கங்களின் கூடுதலாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஒன்றை தவிர்த்துட்டு அடுத்த 2 இலக்கங்கள் என்னென்ன? 2ம் 3ம் தான். இப்போ இந்த 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5 கிடைக்கிறது. இதைத்தான் அடுத்த அமைப்பில் எழுதியிருக்கிறாங்க. மூன்றாவது அமைப்பை பாருங்க, 2 அமைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்றை தவிர்த்துட்டு 2 எண்களை நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ மூன்றாவது அமைப்பில் நம்ம எப்படி எழுதணும்? ஒன்றை தவிர்த்துட்டு அடுத்த 3 இலக்கங்களை நாம் எடுத்துக்கணும். அப்போ ஒன்றை தவிர்த்துட்டு அடுத்த 3 இலக்கங்கள் என்னென்ன? 2, 3, 4. இப்போ இதை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 2 கூட்டல் 3 5, 5 கூட்டல் 4 9. இதுதான் மூன்றாவது அமைப்பில் இடம்பெற்றக்கூடிய புள்ளிகள். இப்போ நாம் எழுதின இந்த அமைப்பில் எத்தனை புள்ளிகள் இடம்பெற்றிருக்கிறது? 14 புள்ளிகள். எவ்வாறு? இது 4வது அமைப்பு என்பதால் ஒன்றை தவிர்த்துட்டு அதற்கு அடுத்த 4 இலக்கங்களை எடுத்துக்கணும். அதற்கு அடுத்த 4 இலக்கங்கள் என்னென்ன? 2, 3, 4, 5. இவற்றை கூட்டினால் வரக்கூடிய மதிப்பு என்ன? 14. இதுதான் அடுத்த அமைப்பில் இடம்பெற்றிருக்கிறது. 25வது அமைப்பில் எத்தனை புள்ளிகள் இருக்கும் என காண்க. இப்போ தான் நம்ம சொன்னோம், எந்த அமைப்பில் எத்தனை புள்ளிகள் இருக்குது என்பதை காண அந்த அமைப்பில் முதல் எண்ணை தவிர்த்துட்டு அத்தனை இலக்கங்களை எடுத்துக்கணும். இப்போ 25வது அமைப்பு அப்படின்னு சொல்கிறதுனால ஒன்றை தவிர்த்துட்டு அடுத்த 25 எண்களை நாம் எழுதி கூட்டணும். இதை தான் நீங்கள் இப்போ திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 2லிருந்து 26 முடிய எழுதி கூட்ட வேண்டும். இதுதான் 25வது அமைப்பில் இடம்பெறக்கூடிய புள்ளிகளின் எண்ணிக்கை. அடுத்த வினாவிற்கு செல்வோமா? சரி, பின்வரும் படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? படத்தை நன்றாக உற்று நோக்கி பாருங்கள். இந்த படத்தை நான் எப்படி பிரிச்சுக்கினேன் அப்படின்னா ABCD அப்படின்னு 4 சதுரங்களாக நான் பிரிச்சுக்கினேன். முதல்ல நான் ஏங்கிற சதுரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் எத்தனை சதுரங்கள் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறேன். நீங்களும் கவனிங்க. இந்த ஏங்கிற படத்தில் பாருங்கள், 1, 2, 3, 4 எண்கள் இடம்பெற்ற 4 சதுரங்கள் இருக்கிறது. அதே போல் 1, 2, 3, 4 இந்த 4 எண்கள் இடம்பெற்ற கட்டங்களில் சேர்ந்து ஒரு பெரிய சதுரத்தை நமக்கு உருவாக்குது. ஆக ஏ என்கிற சதுரத்தில் 5 சதுரங்கள் கிடைக்குது. இதே மாதிரி பி என்கிற அந்த சதுரத்தில் 5 சதுரங்களும், சி என்கிற சதுரத்தில் 5 சதுரங்களும், டி என்கிற சதுரத்தில் 5 சதுரங்களும், ஆக மொத்தம் நமக்கு 20 சதுரங்கள் இந்த படத்தில் கிடைக்குது. அடுத்த வினாவிற்கு செல்வோமா? படத்தை பாருங்கள். பின்வரும் படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? படத்தை நன்றாக உற்று நோக்கி கவனிங்கள். பின்வரும் படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? படத்தை நன்றாக உற்று நோக்குங்கள். இந்த படத்தை நான் எப்படி பிரிச்சுக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த படத்தில் நடுவில் ஒரு சதுரம் இருக்குது. அந்த சதுரத்தை மட்டும் நான் தனியாக எழுதிக்கிறேன். மிச்சம் உள்ள சதுரங்களை தனியாக எழுதிக்கிறேன். இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த எண்கள் இடம்பெற்ற 8 சதுரமும், அதே போல் 6, 7, 8, 5 இந்த எண்கள் இணைந்து ஒரு சதுரத்தையும் மொத்தம் 9 சதுரங்களை இந்த முதல் படத்தில் உருவாக்குது. அதே போல் நடுவில் உள்ள சதுரத்தை எடுத்து நம்ம தனியாக வச்சோம் இல்லையா, அந்த ஒரு சதுரத்தில் ஒரே ஒரு சதுரம் தான் இருக்கிறது. ஆக மொத்தம் 9 கூட்டல் 1 10 சதுரங்கள் தான் இந்த கொடுக்கப்பட்ட படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கணக்கு பார்ப்போமா? மாணவர்களே, கீழே உள்ள படத்தில் எத்தனை வட்டங்கள் உள்ளன என்று உங்களால் கூற முடியுமா? முயற்சி செய்து பாருங்கள். சரி, அதற்கான விடையை நானே கூறிவிடுகிறேன். முதலில் நடுவில் ஒரு வட்டமும் அதனை சுற்றி எத்தனை வட்டங்கள் உள்ளன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சுற்றி இருக்கக்கூடிய வட்டங்களை பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6. அப்போ நடுவில் உள்ள வட்டத்தை சுற்றி 6 வட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறது. நடுவில் உள்ள வட்டத்தை சேர்த்தால் சரியாக சொன்னீர்கள், மொத்தம் 7 வட்டங்கள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த வினாவிற்கு செல்வோமா? சரி, பின்வரும் படங்கள் அமைய பயன்படுத்தப்பட்ட குறைந்த அளவு நேர்கோடுகளின் எண்ணிக்கையை காண்க. படத்தை பாருங்கள். நமக்கு ஒரு சதுரமாக கொடுத்துருக்குறாங்க. இதில் எத்தனை நேர்கோடு பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நாம் எண்ணி சொல்லணும். இதை எப்படி நாம் எளிமையை எண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல நாம் செங்குத்து கோடுகளை மட்டும் எண்ணுவோம். இப்போ
இப்போ பாருங்கள் செங்குத்து கோடுகளை பாருங்கள், முதல்லேருந்து எண்ணுவோம். 1 2 3 4 5. அப்போ 5 செங்குத்து கோடுகள் தான் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்து நம்ம கிடைமட்ட கோடுகளை எண்ணணும். கிடைமட்டத்தில் பாருங்க, இதுலேயும் 1 2 3 4 5. ஆக செங்குத்து கோடுகள் 5ம் கிடைமட்ட கோடுகள் 5ம் மொத்தம் 10 நேர்கோடுகள் இந்த படத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதே போல தான் அடுத்த வினாவை பாருங்க. கொடுக்கப்பட்ட படத்தை நல்லா உற்று நோக்குங்க. இந்த படத்திலையும் இந்த படம் வரைவதற்கு பயன்படுத்தப்பட்ட குறைந்தபட்ச நேர்கோடுகள் எண்ணிக்கை நாம் எண்ணணும். இப்போ சதுரத்திற்கு பயன்படுத்தின மாதிரி நாம் செங்கோடுகளையும் கிடைமட்ட கோடுகளையும் இதற்கு நாம் பார்க்க முடியாது. ஏன்னா இங்கே உள்ள கோடுகள் சாய்வாக தான் இருக்குது, ஆனால் நேர்கோடாக இருக்குது. இதை எப்படி எண்ணுறது? படத்தை பாருங்கள். சாய்வு கோடுகள் 2 புறமும் இடம்பெற்றிருக்கிறது. ஆக வலப்புறத்திலிருந்து இடப்புறமாக சாய்ந்த கோடுகள் 4 நேர்கோடுகள். ஆக இங்கு நாம் அந்த எண்ணிற்கு தகுந்த மாதிரி கிடைமட்ட நேர்கோடுகள் எத்தனை இருக்கிறது? 1 2 3 4. கிடைமட்ட கோடுகள் 4 இடம்பெற்றிருக்கிறது. அதே போல ஒரு புறம் சாய்ந்த நேர்கோடுகள் 4 இடம்பெற்றிருக்கிறது. மறுபுறம் சாய்ந்த நேர்கோடுகள் 4 இடம்பெற்றிருக்கிறது. மொத்தம் கிடைமட்டத்தில் 4, சாய்வான நேர்கோடுகள் 8, மொத்தம் 12 நேர்கோடுகள் இப்படத்தில் இடம்பெற்றிருக்கிறது. மாணவர்களே, இதுவரை நாம் மாய முக்கோணம் என்றால் என்ன, மாய முக்கோணத்தை எவ்வாறு உருவாக்குவது, ஒரு படம் கொடுத்தால் அந்த படத்தில் உள்ள வடிவங்களின் எண்ணிக்கை எவ்வாறு எண்ணுவது என்பதை பற்றி நாம் இதுவரை பார்த்தோம். உங்களுக்கு நான் ஒரு சில கணக்குகளை தருகிறேன். நீங்கள் வீட்டில் இதை பயிற்சியும் முயற்சியும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த வகை கணக்குகள் உங்களுக்கு உங்களுடைய அறிவுக்கு தீனியாக அமையும் என்பதில் ஐயமில்லை. இது போன்ற கணக்குகளை நீங்கள் எள்ளி பார்த்தீர்களானால் இது போன்ற கணக்குகளை தீர்ப்பதற்கு, விரைவாக தீர்ப்பதற்கு உங்களுக்கு முடியும். அதே போன்ற வாழ்க்கையில் உள்ள சிக்கல்களையும் விரைவாகவும் எளிமையாகவும் தீர்ப்பதற்கு உங்களுக்கு உதவும். பயிற்சிகள் 6.1 3, 5, 7 இந்த கணக்குகளை நீங்கள் பயிற்சி செய்து பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.